ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோவில் அந்த ப்ரௌன் மணி ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கையில் இதே மாதிரி முத்துக்கண்ணையும் மாட்டிடுறாரு. இவன் மீனா சொன்னால இப்போ இவனை போய் பிடிச்சாதான் சரியாக வரும்னு சொல்லிட்டு வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இறங்கி போவையில் வந்தாலும் பார்த்துட்றான் ப்ரௌன் மணி. ஓடுன்னு ஓடி என்கிட்ட ஒரு கடையில் பூந்துட்டு ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்க, அம்மா ரோஹிணி இங்கே பாரு என்னை துரத்திட்டு முத்து பார்த்துட்டு அம்மா துரத்திட்டு வரான்னா எனக்கு தெரியாது, அவன் கையில் நீங்கள் மாட்டவே கூடாது, எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொன்னா, நான் மாட்ட மாட்டோமா, உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா நீ விசாரிச்சா நீ எதுவும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓடிடுறாரு. ரோஹிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ரௌன் பண்ணி மாட்ட போறானடி, முத்துக்கல்ல மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லி பதட்டமா வராங்க. சரி விடுடி, நான் அந்த ஆள்கிட்ட சொல்லி எப்படியாவது எங்கிட்டாவது போக சொல்றேன் ஒரு 10 நாளைக்காவது அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றான். அதுக்கு மேல மனோஜ் அன்னைக்கு ரோஹிணி அன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து உன்னோட கிளைண்ட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்கல்ல பொருளெல்லாம், அந்த பணம்லாம் வசூல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்க, அதெல்லாம் வல்ல மனோஜ் என்னன்னு தகச்சு போய் சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, எவ்வளோ நாள் ஆச்சு கொடுத்து, நீ என்ன இப்படி இருக்க, நீ சொன்னதுனால தானே நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கத்துறாரு. இப்போ என்ன மனோஜ், நான் வாங்கி தர மாட்டேனா, என்கிட்ட சொல்லிட்டு தானே வாங்கிட்டு போனாங்க, நீ என் மேலே நம்பிக்கைப்படலையா அப்படின்னு சொல்லி ரோஹிணி திரும்பவும் ஆக்டிங் போடுறாங்க. அதே மாதிரி வித்யாவுக்கு ஏற்றுக்கிட்ட ஃப்ரிட்ஜுக்கும் நான் காசு முழுசாக கட்டலை, வித்யா கொடுத்துட்டாளான்னு கேட்குறாங்க. நீ என்ன மனோஜ் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் காசு கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேனா, நான் என்ன செலவு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ரோஹிணி பெரிய ஆட்டம் போடுற மாதிரி வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிடுறா. முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா நீ அன்னைக்கு பார்த்தில அந்த ஆளை, நான் பார்த்தேன் மீனா, அவன் எங்கள்லேயும் சிக்கிட்டான் அப்படின்னா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அவன் என் கையில் மாட்டலை, நான் போய் கிட்ட போயினா ஓடி ஒளிஞ்சிட்டான் அப்படின்னா, அப்படி தாங்க அன்னைக்கு நானும் என்கிட்டையும் மாட்டலைங்க அப்படின்னு சொல்லி மீனா சொன்னோன்னே, சரி விட இன்னொரு தடவை மாட்டாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. விஜயா வீட்டில் உட்காந்துருக்காங்க, யாரோ தெரிஞ்சவங்க வர்றாங்க. வந்துட்டு என்ன விஜயா இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு இப்போ இங்கே இருக்கிற எங்கள் கிளாஸுக்கு போகலையா அப்படின்னா, மீனா டைனிங் டேபிள் ஏதோ எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ மீனாவை பார்த்துட்டு, ஆமாம் நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்தேன், அதில் ஒரு விளங்காத வந்து எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு பற்ற வச்சு விட்டா புஷ்ஷுன்னு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மீனா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.